ஒரு சிறிய பழம், பெரும் வெற்றி, ஒரு சிறு முயற்சியின் பலனைப் பற்றி. ஒரு கிராமத்தில் சித்தார்த் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்தான். அவனுக்கு எல்லா விடயங்களிலும் பிடிப்பு இருந்தது. படிக்கவும், விளையாடவும், கூடவே மெல்ல சொல்வதும், கற்பனை செய்வதும் அவனுக்கு மிகவும் விருப்பம். ஆனால் அவன் மிகுந்த ஏமாற்றத்தில் இருந்தது. ஏனென்றால் அவனுடைய கிராமத்தில் உள்ள பள்ளி மிகவும் கடினமானதை படிக்க வைத்துக் கொண்டிருந்தது. ஒரு நாள் அவன் நதிக்கரையில் நடந்து கொண்டிருந்த போது, ஒரு பழம், பழுப்பு, கீழே விழுந்து ஒரு கல்லில் தள்ளி தள்ளி சென்றது. அப்போது சித்தார்த் அந்த பழத்தை பார். அது கல்லில் அடித்து அடித்து பழுத்துப் போகும் கண்ணோட்டத்தில் இருந்தது. பழம் கல்லுடன் மோதியதால் அது சிரித்துக்கொண்டு விழுந்து தள்ளிக் கொண்டிருக்கிறது என்று சித்தார்த் நினைத்தான். ஆனால் அந்த பழத்தின் உள்ளே அழகு மறைந்திருந்தது. அது கல்லின் மீது கொஞ்சம் கொஞ்சமாக கசிந்து, இறுதியில் ஒரு புது காற்றுடன் நிலத்தில் விழுந்து போகும் வரை களைப்பாக இல்லாமல் ஓடியது. இதுபோன்று நம்முடைய வாழ்க்கையில் கூட கடுமையான அனுபவங்களை சந்திக்க வேண்டும் என்றான் சித்தார்த். நாம் எவ்வளவு கசிந்து போனாலும், எவ்வளவு மோதினாலும், நாம் இறுதியில் எப்படியாவது நமக்கு தோற்றுவோம். நம்பிக்கையை விடாமல் முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். அந்த நாளில் சித்தார்த் எந்த பரிதாபங்களையும் தாண்டி தனது கல்வியில் புதிய முயற்சிகளைத் தொடங்கினான். அவன் தொடர்ந்து உழைத்துக்கொண்டே 4வது வகுப்பில் முதன்மை பரிசை பெற்றான். பாடம்: வாழ்க்கையில் எவ்வளவு சங்கடங்களை சந்தித்தாலும் அதனை தாண்டி முயற்சி செய்யும் ஒருவர் வெற்றியடைவார்.